தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பண்பு, இயேசு கிறிஸ்து தியாகம் செய்தவர், அல்லது இயேசு கிறிஸ்து தியாகமாக இருந்தவர், தியாகமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனம், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கப்ப பிரியமானவர்களே, அநேக நேரம் எது நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தினால நம்ம அநேக நேரம் ஒரு சில முடிவுகளை எடுக்கிறோம், ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறோம், ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது சுயத்தின் அடிப்படையில் என்று சொல்லி பார்க்கிறோம். சுயத்தை மையமாக வைத்தே இந்த உலகத்துல அநேகர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னோடு கூட எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், அநேக நேரங்களில் பெரிய பெரிய பட்டணங்களில் ஆக்சிடென்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சுயநலமாக இருக்கிறாங்க. ஒரு சா ஒரு ஒரு ஆஹ், ஆஹ், ரொம்ப சாதாரணமாக சொன்னார். இட் வாஸ் அ லைட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுன்றக்காக ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிக்காம போகிறாங்க டிராஃபிக்கில். இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். அது ஒரு பக்கம். ஆனால் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சுயம் என்பது மைய புள்ளியாக இருக்கிறது. நான், என்னுடைய ஆசை, என்னுடைய ஏக்கம், என்னுடைய காரியம், என்னுடைய குடும்பம், எனக்கு பிடித்த காரியங்கள், என்னுடைய உரிமை, என்னுடைய பங்கு என்று சொல்லி அநேக நேரம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த காலகட்டத்தில், வளர்ந்து வருகிற காலகட்டத்தில், தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் அது அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம போகணும், இப்போ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகணும் அப்படின்னா நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கவன்கிட்ட பார்ப்போம், இல்லை நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு வரும், இல்லை பக்கத்தில் இருக்கவன்கிட்ட பேசுவோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லார் கையிலும் என்ன இருக்குது? ஒரு மொபைல் இருக்குது. நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் நம்ம தேவையான உண்மையான வேலை இருக்கலாம், பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும், அதை செஞ்சிட்ருப்போம். ஆனால் நிறைய நேரத்தில் மொபைலில் நிறைய அப்படியே வீடியோஸ் பார்க்குறது அல்லது ஏதாவது வாசிக்கிறதுன்னு சொல்லி நம்மை நாமே நம்முடைய உலகத்தை சுருக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சுயத்தை மையமாக வைத்திருக்கிற இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த மனித குலத்திற்கு மத்தியில தியாகம் அல்லது மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது என்பது அநேக நேரத்தில் எப்படி யோசிக்கிறாங்க மக்கள்? இவங்களால முடியல, பலவீனமானவர்கள், அல்லது இவங்களுக்கு பொழைக்க தெரியல அப்படின்னு தான் அநேக நேரம் யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. சுயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில, சுயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித குலத்திற்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவானவர் வேறு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். வேறு ஒரு வாழ்க்கை முறையை அவர் வாழ்ந்து காண்பித்தார். எப்படிப்பட்ட காரியம்? பிறருக்காக யோசிப்பது. நேற்றைய தினத்துல பார்த்தோம், பிதாவினுடைய சித்தத்தை முன்னதாக வைத்து பிதாவினுடைய சித்தத்திற்காக தம்மை தாமே விட்டு கொடுத்தார். அது ஒரு புறம். இன்னொரு புறம், அவர் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய சுகத்திற்காகவோ தன்னுடைய பதவிக்காகவோ பற்றி கொள்ளவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் தான் பரலோகத்தின் பொக்கிஷமாக இருந்தார். பிதாவானவரே என்ன சொல்றாரு? நீர் என் நேசகுமாரன், நான் உன்னில் அன்பாய் இருக்கிறேன். நீர் என் நேசகுமார். இந்த உலகத்தில் அன்பாக உருவாகி இருக்கிற ஒருவர் யார் என்று சொன்னால் நம்முடைய பிதாவானவர். அந்த பிதாவானவர் முழுமையாக நேசித்த ஒருவர் இந்த உலகத்துல இருக்க முடியும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த பரலோகத்தின் பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஒரு சாதாரண மனிதராக மாறுவதற்கு முடிவெடுத்தார். ஒரு புறம் பிதாவினுடைய சித்தம், இன்னொரு புறம் மனிதர்களுக்காக தன்னை அவர்
மறந்து விட்டார். தனக்கானவைகளை, தனக்கு உரியவைகளை, தனக்கு சொந்தமானவைகளை, தனக்கு உரிமையாக இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மறந்து விட்டார். அவர் பரலோகத்திலே இருந்திருந்தா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை சேவித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், எப்பொழுதுமே அவருடைய கட்டளைகளை கேட்டு அந்த கட்டளைகளுக்கு மறுபேதும் சொல்லாத ஒரு கூட்டம், தேவ தூதர்கள் கூட்டம். அப்படிப்பட்ட அவர் ராஜாதி ராஜாவாக, இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். எல்லா காரியங்களும் அவரால் செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ராஜாதி ராஜா என்ன செய்தார்? இந்த தேவன் என்ன செய்தார்? தாழ்மையாக தன்னைத்தானே விட்டு கொடுத்து, தன்னைத்தானே தியாகமாக விட்டு கொடுத்து இந்த பூமியில் இறங்கினார். ஒருவேளை அந்த தூதர்கள் அதை பார்க்கும்போது எப்படியா இருந்திருப்பார்கள்? தங்களுடைய ராஜா இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதராக, இதை நான் கூறும்போது ஒரு வாசித்த ஒரு கதை ஞாபகம் வருகிறது. 2 தூதர்கள், அதாவது ஒரு பெரிய தூதரும், ஒரு எடுத்துக்காட்டா ஒரு 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 அம்மா தூதரும் ஒரு குழந்தை தூதரும், 2 தூதர்கள், 2 ஏஞ்சல்ஸ் அந்த உலகத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டே வர்றாங்க. அந்த இந்த குட்டி தேவதூதனுக்கு பெரிய தேவதூதன் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இதுதான் இந்த காரியம், இதுதான் இந்த காரியம், ஆண்டவர் இதெல்லாம் படைச்சிருக்கிறார், நம்ம ஆண்டவர் இதெல்லாம் படைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துருக்கிறப்ப திடீர்னு அந்த குட்டி தூதன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டார், இது என்னது? அழுக்கு அழுக்கு பிடிச்ச ஒரு பந்து போல அங்கே தூரத்தில் இருக்கு, அது என்னது? இவ்வளோ அழுக்கா இருக்கு, இதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த அந்த பெரிய தூதன் சொன்னார் இல்லையா, ஐயோ அப்படி மட்டும் சொல்லிடாத, அப்படி மாத்திரம் சொல்லிடாத. ஏன் அப்படின்னா, இந்த நீ அழுக்கு பந்துன்னு சொல்றியே, இதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். நம்முடைய ஆண்டவர் இங்க இருக்கிற மக்களை தான் ரொம்ப நேசிக்கிறாரு. அதுக்காக தான் தன்னையே விட்டு கொடுத்து இந்த பூமிக்கு போனாரு. தன்னையே யோசிக்காம, தன்னையே தியாகம் செய்து இந்த பூமியில இருக்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த குட்டி தூதனுக்கு, அந்த அந்த குழந்தையா இருந்த தூதனை போல இருந்திருக்கு, ஒண்ணுமே புரியலையா? என்னது, நம்முடைய ராஜாதி ராஜாவா, நாம ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனா, நம்முடைய கர்த்தரா? யோசிக்கவே முடியலே. அவர் அவ்வளவு பரிசுத்தமானவரே, அவர் பரலோகத்தின் பொக்கிஷமாச்சே. நான் கூட இந்த இடத்துக்கு போக மாட்டேன், நான் கடவுள் கிடையாது, நான் கூட இந்த இடத்துக்கு போக மாட்டேன். நம்ம கடவுள் எனக்கு எப்படி போனார், என்னால் யோசிக்கவே முடியல, என்னால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அது ஆச்சரியத்தோட அதை அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சான். பிரியமானல, அதான் திரும்பவும் பவுல் சொல்லுகிற அந்த வசனங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். உங்களுக்கும் எனக்கு அது புரிய மாட்டேங்குது. தேவ தூதர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆச்சரிப்பும் கேள்வியும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு காரியம். எப்படி இதை ஆண்டவர் செய்ய முடியும்? எப்படி இதை ஆண்டவர் செய்ய முடியும்? எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. தான் கடவுளாய் இருக்கிற அந்த காரியத்திற்கான முழு அதிகாரம் எல்லாம், முழு உரிமையை விட்டு கொடுத்தாரு. அவர் இந்த பூமியில் இருந்தப்ப தேவனாக தான் இருந்தார். முழுமையாக தேவனாகவும் முழுமையாக மனிதனாகவும் இருந்தாரு. ஆனா தேவனாக இருக்கிற அந்த காரியத்தினால வருகிற அதிகாரத்தை தனக்காக ஒருபோதும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. தனக்கு இருந்த முழு அதிகாரத்தை தனக்காக, தன்னுடைய சுயத்திற்காக ஒருபோதுமே பயன்படுத்தி கொள்ளவில்லை. மாறாக ஒரு அடிமையாக வந்தார். பிரியமானவர்களே, யாருக்காக? நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் முழுமையாக தியாகம் செய்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்தார். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் எப்படியாக கூறுகிறார். ரோமர் 5:7 மற்றும் 8. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது,
நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்ம நல்லா இருக்கிறவங்க, நல்லவங்களா இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வரல. நம்ம பரிசுத்தமானவங்களா மாறினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழல, நமக்காக விட்டு கொடுக்கல. நம்ம பாவிகளாக இருக்கும்போது, நாம் அவருடைய எதிரிகளாக இருக்கும்போது, நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது, நாம் மரணத்திற்கு மாத்திரமே பாத்திரவான்களாக இருக்கும்போது, அக்கிரமக்காரர்களாக, அசிங்கம் நிறைந்தவர்களாக, அருவருக்கப்படத்தக்கவர்களாக, ஒதுக்கி வைப்பதற்கு எல்லா தகுதியும் உடையவர்களாக இருந்தபோது, நமக்காக நாமே மரிப்போமா என்று சொல்லி தெரியாது. இந்த சுயத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய காரியங்களுக்காக நாமே மரிப்போமா என்று சொல்லி தெரியாது. நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய குடும்பத்தார் யாரும் மரிப்பாங்களா? தெரியாது. அது இந்த உலகத்துல அக்கிரமம் பல விதங்கள்ல அதிகமாகி கொண்டிருக்கிற உலகத்துல, சுயத்திற்காக மற்றவர்களை கொலை செய்கிற அளவுக்கு இருக்கிற இந்த உலகத்துல, நல்லவர்களுக்காக கூட யாரும் மறிக்க மாட்டாங்க. நல்லவர்களுடைய உயிரை எடுக்கிற இந்த உலகம், இந்த உலகம். ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நினைத்து பார்த்து, பாவிகளாக நாம் இருக்கும்போது, தேவனுக்கு எதிரிகளாக இருக்கும்போது, தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து அவரை இகழும் போது, அப்படி இருக்கும்போதும் கூட இந்த தேவன் நம்மை நேசித்து நமக்காக தம்மை தாமே தியாகமாக பலியாக்கினார். பிரியமானவர்களே, அந்த அளவு அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த அளவு அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆட்டுக்குட்டி, பாவமில்லாத ஆட்டுக்குட்டியானவர் பாவமே நிறைந்த இந்த உலகத்திற்காக, இந்த இந்த மனித குலத்திற்காக தம்மையே விட்டு கொடுத்தார். தம்மையே விட்டு கொடுத்தார். அவருடைய அந்த தியாக பலியை எந்த அளவு நாம புரிந்திருக்கிறோம்? அந்த தியாக பலியை நாம புரிந்திருந்தோம்னா, இப்பொழுது நான் என்கிற அகந்தையில, நான் என்கிற சுயத்தை வைத்து நாம எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது வேணும், நான் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க மாட்டோம். முதலாவது, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இது ஆண்டவருக்கு தேவையா? என்னுடைய வாழ்க்கை தான், என்னுடைய காரியங்கள் தான், ஆண்டவர் இதை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளல, ஆண்டவர் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளல. ஆனா நானே என்னுடைய ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்பதற்காக நானே முன் வந்து ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கிறேனா? என்னுடைய உரிமைகள், என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்காக தன்னையே தியாகமாக கொடுத்த அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, யோசித்து பார்க்கலாம். இந்த தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பாவிகளுக்காக தம்மையே விட்டு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், அவங்க நல்லவங்கன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன், அவங்களுக்கு கொஞ்சமாவது நான் இறக்க காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அதுக்கு தகுதியே கிடையாது. தே டோன்ட் டிசர்வ் இட். அவங்க செஞ்ச காரியம், அவங்க பேசின பேச்சுக்கள், அவங்க என்னை நடத்தின விதம், என்னால் அவங்கள மன்னிக்க முடியாது. மன்னிச்சாலும் அவங்கள திரும்பவும் நேசிக்க முடியாது. அவங்களுக்கு உரிய அந்த காரியத்தை நான் தர முடியாது. பிரியமானவர்களே, அப்படி நாம் பேசிக் கொண்டிருந்தோமானால், இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அப்படி யோசித்திருந்தா, ஐயோ இவங்களா, இவங்களுக்காக நான் மரித்தாலும் இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களே, இவங்களுக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தினாலும் இவங்க திரும்ப திரும்ப பாவத்துல விழுவாங்களே, திரும்ப திரும்ப என்னை நோகடிப்பாங்களே, திரும்ப திரும்ப என்னை சிலுவையில் அறைந்து கொண்டே இருப்பாங்களே, இவங்களுக்காக நான் எப்படி இறங்கி போறது? இவங்களுக்காக நான் எப்படி விட்டு கொடுக்கிறது? பிதாவே, நல்லவங்களுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன். நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்கிறேன், உம்முடைய சித்தக்கு கீழ்ப்படுகிறேன். ஆனா கொஞ்சம் நல்லவங்களை காமிங்க, அவங்களுக்காக நான் எல்லாமே விட்டு கொடுத்துறேன்.
கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கணுன்றவங்களுக்காக காண்பீங்க. அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேன். இந்த அருவருப்பான கூட்டம் உங்களுக்கே தெரியும் பிதாவே, உங்களுக்கே தெரியும். இவங்க எப்படிலாம் இருப்பாங்க. உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களை துக்கப்படுத்துவாங்க, என்னை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைவாங்க. இவங்களுக்காக இவங்க சுயமே உருவானவங்க, சுயம் மட்டும்தான் இவங்களுக்கு முக்கியம்னு சொல்லி இருப்பாங்க. நான் எப்படி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கல, கேட்கல. தகுதி இல்லாதவங்களுக்காக, தகுதி இல்லாத நமக்காக பரலோகத்தின் பொக்கிஷம் தன்னையே விட்டு கொடுத்தார். இன்னைக்கு நாம் மற்றவங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் செய்வதற்கு, நாம் தியாகம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா பிரியமானவர்களே? அவங்க அதுக்கு ஏற்றவங்களான்றது கேள்வி கிடையாது. அவங்க அதுக்கு தகுதியுள்ளவங்களான்னு சொல்லி கேள்வி கிடையாது. கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்துவானவரை போல நான் மற்றவர்களுக்காக, ஆண்டவர் என்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிற, என்னை சுற்றி வைத்திருக்கிற ஒரு சிலருக்காக இந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்த்தால், இந்த தியாகத்தை எதிர்பார்த்தால், அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்துவை போல நான் அர்ப்பணிக்க முடியுமா? சுயத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அநேக நேர திருச்சபையில நான் சொல்லுவது போல நம்முடைய இருதயத்துல 2 நபர்களும் 2 இடங்களும் இருக்கிறது. ஒன்று சிங்காசனம், இன்னொன்று சிலுவை. 2 இடங்கள், ஒன்று சிங்காசனம், இன்னொன்று சிலுவை. 2 பேர் சுயமும் பரிசுத்த ஆவியானவரும் அல்லது தேவன். நாம் எப்பொழுதெல்லாம் சிங்காசனத்துல சுயத்தை ஏற்றிக்கொள்ளுகிறோமோ, நாம எப்ப சிங்காசனத்தில் ஏறிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது தேவனானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார். எப்பொழுதெல்லாம் நாம சுயமாக வந்து நம்முடைய சுயத்தை சிலுவையில ஏற்றுகிறோமோ அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம சிங்காசனத்தை தர முடியும். பஸ்ல போறப்ப இடம் இல்லாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேர் ஒரு சீட்ல உட்காருவோம், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அது நடக்காதுங்க. நம்முடைய இருதயத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் உட்கார்ந்துக்கங்க, நம்ம 2 பேரும் இந்த சிங்காசனத்தை பகிர்ந்துக்கலாம். எப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பெல்லாம் நான் முடிவு எடுத்துக்கிறேன். எப்பெல்லாம் நீங்க சொல்றது எனக்கு உகந்ததா இருக்கோ, எனக்கு எளிதா இருக்கோ, அப்ப நான் உங்க உங்க பேச்சை கேட்டுக்கிறேன். எந்தெந்த காரியங்கள் அது எனக்கு எளிதா இருக்கோ அப்பெல்லாம் நான் உங்க பேச்சு கேட்டுக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க. எனக்கு சுதந்திரமா யோசிக்க வேணும், சுதந்திரமா நான் காரியங்களை செய்யணும். ஸோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி உட்கார்ந்துக்கலாமே அந்த சிங்காசனத்துலனா. அது நடக்காது பிரியமானவர்களே. நாம நம்முடைய சுயத்தை தியாகம் செய்யாவிட்டால், சுயத்தை சிலுவையில் அறையாவிட்டால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு சிங்காசனம் கிடையாது. இன்னைக்கு நம்ம யாருக்காக நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பதற்கு ஆண்டவர் அவர்களை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்காத படிக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருமே வந்து போக முடியாது. அது நண்பர்களோ, உறவினர்களோ, குடும்பத்தாரோ, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால நான் சரியா வாழ முடியல, நான் பரிசுத்தமா வாழ முடியல, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியல, அவங்க தான் என்னை இது பண்றாங்க அப்படின்னா, நான் பாவமான காரியங்களை குறித்து சொல்லல, பாவமான உறவுகளை குறித்து சொல்லல, பாவமான தொடர்புகளை குறித்து சொல்லல. அது அறுத்து எறியப்பட வேண்டியது, அது அழிக்கப்பட வேண்டியது. ஆனால் இன்னும் ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தியாகமுள்ள வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவானவரை போல தியாகமுள்ள வாழ்க்கை வாழும் போது அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியும். அது ஆண்டவருடைய காரியம். ஆனா இன்னைக்கு யாருடைய வாழ்க்கைக்காக நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு? இயேசு கிறிஸ்துவை போல நான் தியாகம் செய்வது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுகிறது. சொல்றது புரிய வருதான்னு சொல்லி தெரியல. நான் அவங்கள வெறுத்துட்டு இருக்கிறேன், அவங்கள தள்ளி வச்சிருக்கிறேன், அவங்க என்னுடைய அன்புக்கு ஏற்றவங்க இல்லைன்னு சொல்லி அவங்கள அவங்கள ஓரமா வச்சிருக்கிறேன். ஆனா அவங்களுக்காக தான் நான் தியாகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அதை நான் புரிந்து கொள்ளுகிறேன்னா
ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக தியாகம் செய்த அந்த காரியத்தை புரிந்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறேன்னா, இன்னொரு பக்கம் அதே தியாகத்தை மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேனா? யோசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. யோசித்து பார்க்கலாம். இது கடினமான காரியம், கடினமான காரியம். ஆனால் சுயத்தை சிலுவையில் அறைந்தால், இயேசு கிறிஸ்துவானவருக்கு சிங்காசனத்தை தந்தால், அவர் கூறுவார் யாருக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று, எப்படி செய்ய வேண்டும் என்று. அதற்கான பலனையும் ஆண்டவரே தருவார். அவருடைய வழி நடத்துதல் இருக்கும், அவருடைய நோக்கம் நிறைவேறும், அவருடைய பலத்தினால நாம் அதை செய்ய முடியும் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் கூட கேட்ட காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்து நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். செபிப்போம். எங்களுக்காக தம்மையே ஜீவன் பலியாக ஒப்பு கொடுத்தவரே, முழுமையாக தியாகம் செய்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளாக நாங்கள் இருக்கும்போது எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் விட்டு கொடுத்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தியாக அன்புக்கு, இந்த தியாக பலிக்கு ஏற்றவர்களாக நாங்கள் பரிசுத்தமாக உமக்கு பிரியமானவர்களாக வாழ உதவி செய்யுங்க. உம்மை தொடர்ந்து துன்பப்படுத்தாத படிக்கு, உம்மை தொடர்ந்து சிலுவையில் அறையாத படிக்கு ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ, சுயத்தை ஆண்டவரை வெறுத்து சுயத்திற்கு சிலுவையை தந்து உம்மை சிங்காசனத்தில் ஏற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தியாக அன்பை நாங்கள் காண்பிக்க வேண்டி இருக்கிறதோ, அந்த நபர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய தியாகமான அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்க உதவி செய்யுங்க. அதன் மூலமாக நாங்கள் உண்மை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அது தகுதி இருக்கா, அவங்க அதற்கு ஏற்றவங்களா, எங்களுடைய அன்புக்கு ஏற்றவங்களான்னு சொல்லி நாங்கள் யோசிக்காத படிக்கு, நீர் எங்களை எப்படி நேசித்தீரோ, நீர் எங்களுக்காக எப்படி முழுமையாக தியாகம் செய்தீரோ, அதே போல நாங்கள் எங்களை முழுமையாக விட்டு கொடுக்க தியாகம் செய்ய உதவிச்சிங்க. நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களால் புரிந்து கொள்ள முடியல. அநேக நேரம் ஆண்டவரே மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக நேரம் சுயத்தினால நாங்கள் முடிவு எடுக்கிறோம். இந்த சுயத்தை ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டு உம்மை சிங்காசனத்தில் வைத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவிச்சு எங்களை விட்டு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.